ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் கிளியனூர் என்ற கிராமத்தில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா சோழ காலத்தில் கட்டப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாக கருதப்படுகிறது. மதுரையை கொண்ட பரகேசரி வர்மனாகிய முதலாம் பரந்தாகன்களை அவர் கருங்கற்கால கட்டப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாக சொல்லப்படுது. கிபி 6ஆம் 7ஆம் நூற்றாண்டிலே பார்த்தீங்கன்னா இந்த கிளியனூர் என்ற ஊர் மிக சிறப்புற்ற ஊராக விளங்கியிருக்கிறது. இங்கே வறுமையை தீர்க்கும் வளம் கொடுக்கும் இறைவன் இங்கே காட்சியளிக்கிறாரு. இங்கே இறைவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிப்பது சிறப்பு. இறைவன் பார்த்தீங்கன்னா அகஸ்தீஸ்வரரும் இறைவி அகிலாண்டேஸ்வரியாகவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தேவார பாடல் பெற்ற 274ஆவது தலத்தில் இந்த தலம் கடைசி 274ஆவது தலமாக இந்த தலம் விளங்கியிருக்குது. இங்கே இப்போ சதுர வடிவில் மூலவர் மேற்கு நோக்கி இறைவன் நமக்கு காட்சியளிப்பது மிக சிறப்பு. அகஸ்தியர் சிவலிங்கத்தை நிறுவி வழிபட்டதால் இங்கே தலம் அகஸ்திய லிங்கமாகவும் அக்னீஸ்வரர் நமக்கு அழைக்கப்படுறாரு. இங்கே காலவ முனிவர் தங்கியிருந்து சிவபெருமான பல ஆண்டுகள் வழிபட்டிருக்கிறார். ஏன்னாக்கா அவருடைய 2 மகள்களுக்கும் தீராத பிணி வந்துருச்சு. அந்த பிணியை போக்குறதாக அவர் இங்கே இருக்கிற சிவபெருமான பல ஆண்டு காலம் வழிபட்ட பிறகு அதற்கு பலனாக அந்த 2 பெண்களும் நோய் முழுமையாக நீங்க பெற்று பிணி தீர்க்க பெற்று வளமை அடைஞ்ச வரலாறு இருக்குது. அது மட்டுமல்லாத ஆதிசேஷன் இங்கே இருக்கிற இறைவன் அகஸ்தியரை வணங்கிதான் அவர் பேறு பெற்றதாகவும் சொல்கிறாங்க. அவ்வளோ சிறப்பு பெற்ற தலமாக தான் தலம் விளங்குது. திருஞான சம்பந்தர்கள் திரு அரசியலி சிவன் வழிபட்ட பிறகுதான் திருஞான சம்பந்தர் தில்லைக்கு சென்றதாக ஒரு பெரிய புராணத்திலும் சேக்கிழா புராணத்திலும் பதிவு செய்திருக்கிறாங்க. அவ்வளோ சிறப்பு பெற்ற ஆலயம் தான் இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் இடப்புறம் விநாயகரும் வலதுபுறத்தில் முருகரும் வள்ளி தெய்வானை விட்டிருப்பது மிக சிறப்பு. நந்தி பெருமான் இங்கே அழகான காட்சியை நமக்கு அளிக்கிறாரு. ஆனால் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயம் வெகு தூரத்தில் இல்லை, மிகவும் புதுச்சேரி மிக அருகாமையில், திண்டிவனத்திலிருந்து மிக அருகாமையில் உள்ள கிளியனூர் என்ற கிராமத்தை இந்த ஆலயம் வீட்டிருக்கிறது. அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு இங்கே இருக்கிற அகஸ்தீஸ்வரரை வணங்கி எல்லாம் வல்ல இறைவன் அருள் பெறுவோம். ஏன்னாக்கா காலவ முனிவர் பெற்றிருக்காரு, ஆதிசேஷனுக்கும் வரம் கேட்டிருக்காரு. அதனால் இங்கே சென்று இறைவனை வணங்கி தாமும் வரம் பெற்று வறுமை நீக்கி வளமை செழிக்க இந்த ஆலயம் சென்று வழிபட்டு வாழ்க்கையில் முன்னேறுங்க. ஓம் நமச்சிவாய். ஈசன் அருள் பெறுவோம், இன்புற்று வாழ்வோம். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய்.